Hi friends, welcome back to our channel. நாங்க மாதிரி ஜோடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்துட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். சரி, நாங்க சொல்ல போறோம், பாருங்க. என்னடா நானே பேசிக்கிறேன். இரு. A few minutes later. இந்த வீடியோல வந்துட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எனக்குமே வந்துட்டு அங்கே நான் இல்லை, எனக்குமே தெரியாது என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு. அதை தான் நம்ம இப்போ வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். அப்படியே சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறோம், வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பேபி பிறந்தது வந்துட்டு 18ஆம் தேதி மார்ச் 18 காலையில். அன்னைக்கு காலையிலேருந்து பிறந்த வரைக்கும் என்னன்னா நடந்துச்சு அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா 17 மார்ச் அன்னைக்கு நைட்டே எனக்கு பேபி மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து நான் நார்மல் வார்டில் தான் இருந்தேன். அப்புறம் நான் நைட்டே சொல்லலாம்னு நினைச்சேன், சரி பயந்துக்கிட்டு நான் சொல்லவே இல்லை. அப்புறம் காலையில நர்ஸுட்டு சொன்னோம்னா லேபர் வார்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அங்க வந்து நார்மல் டெலிவரியும் லேபர் வார்டும் ஒன்னாதான் இருக்கும். அங்க பார்த்தோம்னா அவங்க கத்துறத பார்த்தாலே எனக்கு பயம், நார்மல் டெலிவரிய பாக்குறதே. அதனால நான் கீழேயே போகவே இல்லை. நாங்க இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, நான் இருந்தது தேர்ட் ஃப்ளோர்ல இருந்தேன். நான் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்தேன். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னாலே பயம், அதனால நான் சொல்லவே இல்லை. அப்புறம் சரி ரொம்ப காலையில வரைக்கும் சொல்லாம இருந்தா அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணேன். அப்புறம் அதனாலதான் காலையில வெளில 5-6 மணி இருக்கும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நர்ஸ்கிட்ட சொன்னோம். அப்புறம் கீழே அனுப்பி விட்டாங்க லேபர். 18ஆம் தேதி காலையில லேபர் விட்டாங்க. கீழே போய் என்ன ஏதுன்னு கேட்டு ப்ரெஷர் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணாங்க. பேபி ஹார்ட் பீட்னா நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மூமெண்ட் சுத்தமாவே இல்லை. ரொம்ப முண்டிட்டே இருக்கும், நைட்னா மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும். ஆனா அப்ப மூமெண்ட்டே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருந்தாங்க. பேபிக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி ஜெல் வைக்க சொன்னாங்க. நான் எனக்கு மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எப்படிதான் சொல்ல, நீ ஏதாவது கொஞ்சம் சொல்லணும், நான் அப்புறம் ஏதாவது சொல்லணும். நானே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அது பண்ணாங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க நிறுத்தி நிதானமா சொல்ல மாட்டியா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்க வந்துட்டோம். நானு அம்மா அத்தை 3 பேர் தான் இருந்தோம். என்ன மட்டும் தான் உள்ள விட்டாங்க, கூட ஒரு ஆள் வரலான்ட்டு அத்தை வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே இருந்தீங்க. கீழே காலையில வந்துட்டீங்கல்ல 18ஆம் தேதி காலையில கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு காலையில அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லியிருக்காங்கப்பா. என்ன ஆமா என்ன ஏதுன்னு தெரியல, இது பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மூமெண்ட் இல்லை, அதனால வந்துட்டு ஜெல்லு வச்சு பார்ப்பாங்களாம். அதாவது டெலிவரி பெயின் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜெல்லு வைப்பாங்களாம். அந்த ஜெல்லு தான் வைப்பாங்களாம். அதை வச்சா பெயின் வர ஆரம்பிச்சிருமா. பெயின் வர பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி காலையில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத்தை வந்தாங்க, ப்ரெஷர் செக் பண்ணாங்க, ஹார்ட் பீட்னா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேபிக்கு ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ கையில் ஏதோ பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, மூமெண்ட் இருந்தால் அதை ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. லைட்டாக ஆமாம், கையில் கட்டவரலில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணணும். அது ஏன் ப்ரெஸ் பண்ணணும்னா தெரியாது, அவங்க எத்தனை தடவை மூமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ மூமெண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை. அது உன் கையில அந்த இதை கொடுத்துருவாங்க. அத அமுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பேபி மூமெண்ட் இருக்கும்போது ஒரு பிரஸ் பண்ணணும். ஆமா, அது அவங்க சிஸ்டத்துல பாத்துக்குவாங்க. பரவாயில்லையே. அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்ல தான் நாங்க பார்த்தோம். சுத்தி டாக்டர் இருந்துட்டே தான் இருந்தாங்க. இடையில வந்து கேட்டுட்டே தான் இருந்தாங்க மூமெண்ட் இருக்கான்னு. லைட்டா தான் இருந்துச்சு. ஆனா பாப்பா வந்து ரொம்ப மூமெண்டா இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நைட்டு ஃபுல்லும் மூமெண்டா தான் இருக்கும், தூங்கவே தூங்காது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மூமெண்ட்டுமே இல்லவே இல்லை. அப்புறம் பயந்துட்டு அப்புறம் சொன்னாங்க ஜெல்லு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நர்ஸ்கிட்ட சொன்னாங்க, அங்க இருக்க சிஸ்டர்ஸ்கிட்ட. எனக்கு பயம், நான் அவங்ககிட்டயே சொல்றேன், எனக்கு நார்மல் டெலிவரி வேணாம் மேம், எனக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க. இருந்தே இது ஒரு கதை. அப்ப இருந்தே ஐயோ நம்மளால முடியாது அப்படி எல்லாம் இல்ல. எனக்கு அங்க போய் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு நார்மல் டெலிவரிய பார்த்தா. கீழே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல நீங்க பாத்துருப்பீங்க.
இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அது அப்போ போனப்பே வந்துட்டு இந்த கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அட்மிட் பண்ணி செஞ்சதில் வந்துட்டு நார்மல் டெலிவரி அப்போ எவ்வளோ பெயினாக இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கத்துற சவுண்டு, இந்த பிள்ளை வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு, பின்னாடி ஆவும் கத்துறாங்க. அது எனக்கு கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிள்ளை அதை கேட்டுட்டு நம்மளால தான் முடியாது, வலி தாங்க முடியாது. வலி தாங்க முடியாதுன்னு எனக்கு பயம் இல்ல, மூச்சு திணறல் வந்துதான் அட்மிட் ஆனோமா. எனக்கு ஒருவேளை திடீர்னு அப்படி வந்துருச்சுன்னா அது ஒரு பயம் அப்போதைக்கு. என்ன அதனால எனக்கு வேணாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் ஜெல்லு வைக்கவும் சரி விடு நார்மல் டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஜெல்லு வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி தான் அது. அது ஜெல்லு வச்ச பின்னாடி லைட்டா ஜெல்லு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 1/2 hour படுத்தே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. லைட்டா அப்பயே வலி வந்துச்சு. அந்த வலியவே என்னால தாங்க முடியல, பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா இப்படி வலிக்குதே அப்படின்னு. அப்புறம் 1/2 hour அப்புறம் வெளியில கொஞ்ச நேரம் சொன்னாங்க, சரி எங்க அம்மா ஃபோன் பண்ணி ஜெல்லு வச்சுட்டாங்கப்பா, வலிக்க ஆரம்பிச்சிருச்சான், வலி வந்துருச்சான் அப்படின்னு. சரி அப்பா சாமி நார்மல் டெலிவரி ஆயிரும். காலைல சொன்னாங்க மதியத்துக்குள்ள எப்படி ரிசல்ட் தெரிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானு காலேஜ் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு தானே நேரம் அங்க வந்தேன். அப்புறம் 10 மணிக்கு காலைல 10 மணிக்கு வச்சாங்க. எனக்கு லைட்டா வலி இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் இவங்க காலேஜ் போயிட்டு வந்தாங்க, வெளியில கொஞ்சம் நேரம் இருந்தேன். அப்பயும் கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருது. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் கர்ப்பப்பை வாய் ஓப்பனே ஆகவே இல்லை. அப்புறம் திரும்ப கேட்டாங்க டாக்டர்கிட்ட. அப்புறம் கேட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை, நீங்க வெயிட் பண்ணுங்க, வலி வந்தா மட்டும் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நைட்டு டாக்டர் கூப்பிட்டாங்க. அங்க 4 தடவை ரவுண்ட்ஸ் வராங்க. காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, திரும்ப நைட் ஒரு தடவை டாக்டர். அதுக்கு டாக்டர் வராத சமயம் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓயாம கூப்பிட்டு செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பேபி ஹார்ட் பீட் பாக்குறாங்க, மதருக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்புறம் நைட்டு டாக்டர் கூப்பிட்டாங்க. டாக்டர் பெஸ்ட் தான். ஆனா மதுரை ஜிஹெச் வந்து பிரைவேட் மாதிரி இருக்கு, எல்லாமே நல்லா பண்றாங்க. மதுரை ஜிஹெச்னா 10 பேர் பயப்படுவாங்க, ஆனா அது அப்படி இல்லை. ஜிஹெச் மாதிரியே தெரியல, எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும். இன்னொரு வார்டுல எல்லாம் அந்த வார்டுல எல்லாம் ஃபுல் ஏசி தான். அந்த வீடியோ கூட ஒண்ணு போட்டிருப்பேன், அந்த மூட்டை பூச்சி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபுல்லா ஏசி, மூட்டை பூச்சி மட்டும் கடிச்சிச்சு அங்க. டாக்டர்ஸ் எனி டைம் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம 4-5 பேர் பாக்குறாங்க, ஒரு பேஷண்ட்டவே 4-5 பேர் பாக்குறாங்க. அப்புறம் டாக்டர் நைட்டு கூப்பிட்டாங்க என்னைய, நான் படுத்திருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, நானும் அத்தையும் போனோம். அப்ப கேட்டாங்க வலி இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப லைட்டா ப்ளீடிங் ஆகுச்சு. சரி செக் பண்ண சொன்னாங்க. அப்பையும் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகல. சரி போய் தூங்குங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் படுத்தோம், கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. காலைல 10 மணிக்கு ஜெல் வச்சு நைட் 10 மணி 12 மணி நேரம் பார்த்துட்டாங்க. வலி வரலன்னொடனே ஆள் அனுப்பி விட்டுருந்தாங்க, நர்ஸ் அங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் 2 இட்லி சாப்பிட்டு தூங்கிட்டேன். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நேரம் ஆகும் சாப்பிட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 1/2 hour இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், அதனால எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்ட்டாங்க. திடீர்னு ஆப்ரேஷன் சொல்லவும் பயமா தான் இருந்துச்சு. நைட்டு 10 மணிக்கு மேல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் போய் எல்லா ப்ரொசீஜர்லையும் சைன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டோம். அப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம். ஆமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோனு ஒரு 10:30க்கு மேலே தான் ஃபோன் வந்துச்சு. இப்போ கூப்பிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா பேபி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இல்லைப்பா எதுவும் சொல்லலை, நாளைக்கு தான் மேபி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான்லாம் பேசாமல் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க. சரி எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சரி கிளம்பி போகலான்னு தான் பார்த்தேன். கிளம்பி போனால் அங்கே வந்துட்டு 4 to 6 தான் விசிட்டர் டைம், அதனால விட மாட்டாங்க, எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி நானும் வீட்டிலே இருந்துட்டேன். நான் போய் பார்த்ததே அடுத்த நாள் தான் போய் பார்த்தேன். நானும் நைட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்தாங்க, வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தோம்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க பக்கத்துலேயே. இந்த பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டே தான் இருந்துச்சு, 2 கையிலுமே ட்ரிப்ஸ் ஏறிட்டே தான் இருந்துச்சு. ஒரு டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்தாங்க, எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இப்படிலாம் பார்ப்பாங்கன்னு கவர்மெண்ட்ல இந்த இதுனா இருக்கும்னு தெரியாது. அவங்க எதுவும் பயப்படாதப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே தான் இருந்தாங்க. உன் பேர் என்ன, ஊர் என்ன பண்றீங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் படுக்க சொன்னாங்க. அப்புறம் படுத்தோம். அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க முதுகுல. அது போடவும் மதமதப்புலாம் காலில், செஸ்ட்டு கீழே இருந்து ஃபுல்லுமே மதமதப்பு ஊசி போட்டதுனால அசைவு எதுவுமே தெரியல.
அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது உடனே குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பாப்பா ரொம்ப அழுகவே இல்லை, ஆனா அழுதுச்சு. எனக்கு சவுண்ட் அவ்வளவா கேட்கவே இல்லை, நான் அதை கவனிக்கவே இல்லையா. சரி, நல்லபடியா ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்ததுனால அது தெரியவே இல்லை. அப்புறம் சொன்னாங்க குழந்தை பிறந்துருச்சுப்பா, பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன் என்ன குழந்தைன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அது டாக்டர் நல்லா பாப்பா கிளீன் பண்ணிட்டு சொல்லுவாங்க, குழந்தைய கிளீன் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க என்ன குழந்தைன்னே சொல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த கையில டேக் ஒட்டியிருந்தாங்க. நான் அந்த டேக்ல தான் பார்த்தேன், பிங்க் கலர் டேக் ஒட்டியிருந்தாங்க, அதுல பெண் குழந்தைன்னு எழுதி இருந்துச்சு. தையல் போடும்போது பார்த்துட்டேன். ஆமா, இந்த கையில முழிச்சுதான் இருந்தேன். ஆமா, முழிச்சே தான் இருந்தேன். என்ன நடக்குது எல்லா எதுவுமே தெரியும். ஆனா கண்ணுல ஒரு துணி மாதிரி வச்சுப்பாங்க. அங்க மருந்து எதுவும் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அது பட்டுருச்சுன்னா கண்ணு ப்ராப்ளம் ஆயிரும்ப்பா, அதனாலதான் துணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க. நான் அப்புறம் பேசிட்டே இருந்தேன், பேசாம இரு அப்படின்னாங்க. அப்புறம் ரொம்ப அங்க ஏசி, எனக்கு ஏசியும் சேரவே சேராது, ரொம்ப சிவரிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு டேபிள் ஃபேன் வேற போட்டிருந்தாங்க, ரெண்டையுமே ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, 2-3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. பாப்பாவை 1 ஹவருக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. ஆப்ரேஷன்றதுனால 1 ஹவர் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நார்மல் வார்டுக்கு போன பின்னாடி எனக்கு அந்த சிவரிங் இருந்துட்டே தான் இருந்துச்சு. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும், நடுங்கிட்டே தான் இருந்தேன். போர்வை அதுக்கு டாக்டர்கிட்ட கூட கேட்டோம் நாங்க, இதுனா நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா எல்லாரும் அப்படி வருது, ஏசிலேயே அவ்வளவு நேரம் இருந்ததுனால பிளட்டும் ரொம்ப லாஸ் ஆயிருக்கும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஏசிலே இருந்ததுனால ரொம்ப, ஆனா அது எவ்வளவு நடுங்க தெரியுமா, எனக்கு அப்படி தெரியும், எனக்கு அப்படி தெரியும், நடுங்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாத்தின பின்னாடி 1 ஹவர், எப்படி 1 ஹவர் ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட அத்தை தான் இருந்தாங்க, அத்தை தான் சைன் பண்ணாங்க, அவங்களதான் கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்து அப்புறம் கொடுத்தாங்க என்கிட்ட. அப்புறம் தான் எனக்கு 11:30 எத்தனை மணிக்கு பொண்ணு வருது, ஒரு 12 இருக்குமா, 10:52க்குனா பாப்பா பிறந்துச்சு. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 10:45க்கு மேலேயோ எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணாங்க. 11:32 சொன்னீங்க, 10:52 பாப்பா பிறந்தது. 11:32 தானே சொன்னீங்க. பாப்பா பிறந்தது 10:52 நைட்டு, 10:52 18ஆம் தேதி நைட்டு 10:52க்கு தான் பாப்பா பிறந்துச்சு. 52. அப்புறம் நாங்க அப்ப எனக்கு போன் வந்ததான் 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அப்புறம் எங்க வீட்டுல சொல்லவும் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. வந்து வாட்ச்மேன்ட்ட எப்படி பேசினாங்கன்னு தெரியல. அப்புறம் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு வரும்போது அப்படியே எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமா, நான் மட்டும் பார்க்கல, அடுத்த நாள் தான் போய் நான் பாக்குறேன். அடுத்த நாள் கேட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ள இருந்து தான் பார்க்க விட்டாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், உள்ள போய் பாருங்க சேனல்ல. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு எவ்வளவு நாள் இருக்கும், நாங்க ரொம்ப நாள் இருந்தோம். ஏன்னா நாங்க ப்ராப்ளம்ன்றதுனால தான் அங்க போய் இருந்தோம், அதனால ரொம்ப நாள் இருக்க வச்சுட்டாங்க. இருந்து நல்லபடியா பார்த்து கிட்டத்தட்ட டெலிவரி முடிஞ்சுமே ஒரு 2 வாரம் இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்லேயும். டெலிவரி முடிஞ்சு 7-8 நாளுக்கு அப்புறம் தான் அனுப்புனாங்க. பாதி பேர் 5 நாள் 6 நாள்லாம் அனுப்புனாங்க. என்னைய வந்து டாக்டர் 2 வாரம் கணக்குக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம், நாளைக்கு பண்றோம்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. மத்தவங்களா கூட பக்கத்துல இருக்கவங்கன்னா அங்கேயே 2 நாள் 3 நாள், ஆமா மிஞ்சி போனா 5 நாள் அவ்வளவுதான். பக்கத்துல இருந்தா அவங்க அங்கேயே வந்து தையல் பிரிச்சுக்குருவாங்கன்ட்டு பாதி பேர் அனுப்பி விட்டாங்க. தூரமா இருக்கவங்களுக்கு அனுப்பல. எனக்கு இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா 3 நாள் வச்சுதான் அனுப்புனாங்க. ஜிஹெச்ல பார்த்ததுக்கு வேற ஏதோ அமௌண்ட் வேற ஏறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்ப தெரியல, ஆனா அது எதுவும் 20,000 ஏதோ வருமா தெரியல, எவ்வளவு வரும்னு தெரியல. ஆனா இன்னும் ஏறல. டெலிவரி பார்த்ததுக்கு அந்த ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க, அந்த பேக் துணி, அப்புறம் அந்த கொசு வலை இருக்குமா அது எல்லாமே இருந்துச்சு அதுக்குள்ள. பேபி கேர் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜிஹெச்ல அதே கொடுத்தாங்க. நார்மல் வார்டுக்கு மாத்தின பின்னாடி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே உள்ள விடுவாங்க. அது வரைக்குமே விட மாட்டாங்க. 4 to 6 விசிட்டிங் டைம் தான். பேபியே ஒரு தம்பி மாதிரி இருக்கும், ஜெயில தம்பி இருக்கும் பாருங்க, அந்த கேட் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் பார்க்க விட்டுட்டாங்க. அந்த பக்கம் இருந்துதான் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க விட்டாங்க. ஒரு அதான் 2 வாரம் கழிச்சு தான் அவங்களே வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோலாம் வந்துட்டு பிறந்துருச்சு செஞ்சிருச்சு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சது. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல மீட் பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.